தினம் ஒரு மனித பாடல். மனித பாடல்னால் என்னென்னா, முதல்ல கலைப்படைப்புனாலே அது கற்பனை உலகத்துக்கு போயிடணும். நம்ம இந்த நிஜ உலகத்துலேருந்து நம்ம கற்பனை உலகத்துக்கு போயிடணும். கற்பனை உலகங்கிறது எங்கே இருக்குது? நம்ம பார்த்ததே கிடையாது. அதை நம்ம கற்பனை பண்ணும்போது தான் நம்ம பார்க்க முடியும், உணர முடியும். கற்பனை உலகங்கிறது இங்கே தனியாக இல்லை. இங்கே நம்ம நடைமுறையில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதுதான் உலகம். அப்படி இருக்கும்போது கற்பனை உலகம் இங்கே எங்கே இருக்குது? கற்பனை உலகம் எங்கேப்பா இருக்குது? அப்போது எங்கேயுமே இல்லை. அப்போ நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தான் கலைப்படைப்புகள். நீங்கள் ஆடல் மூலமாக கற்பனை உலகத்தை பார்க்கலாம், பாடுவதன் மூலமாக கற்பனை உலகத்தை பார்க்கலாம், ஓவியம் வரைவதன் மூலமாக நீங்கள் கற்பனை உலகத்தை பார்க்கலாம், சிற்பத்தின் மூலமாக சிற்பம் செய்வதன் மூலமாக நீங்கள் கற்பனை உலகத்தை பார்க்கலாம். அப்போது கற்பனை உலகம் என்பது அதை பார்ப்பதற்கு என்ன வழி? அதுக்கு தான் கலைப்படைப்புகள் மூலமாகத்தான் கற்பனை உலகத்தை பார்க்க முடியும். அந்த வகையில் நீங்கள் பாடல் பாடும்போது அது ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்தது போன்ற ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும். கற்பனை உலகத்தை பற்றிய ஒரு அனுபவமாக அது இருக்க வேண்டும் அந்த பாடல். அப்போ அந்த பாடல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, புரியக்கூடாது. அர்த்தமில்லாத, உணர்ச்சிகள் இல்லாத வார்த்தைகளை கொண்டதாக இருக்க வேண்டும். அர்த்தம் இல்லைனாலே அதில் உணர்ச்சி இல்லை. ஒரு அர்த்தமில்லாத வார்த்தைகள் என்பது என்ன? உணர்ச்சிகள் இல்லாத வார்த்தை. உணர்ச்சிகள் இல்லை என்றால் ஒரு வார்த்தையில் அதில் அர்த்தம் இல்லை. இப்போ ஒரு ஹிந்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஹிந்தியில் ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா, அப்போ அந்த வார்த்தை உங்களுக்கு புரியலைங்கிறதுனால அது உங்களுக்கு அர்த்தமே இருக்காது. ஆனால் அர்த்தம் இருக்குது, ஆனால் அது உங்களுக்கு ஹிந்தி மொழி தெரியல, அதனால் அது உங்களுக்கு அர்த்தம் இல்லாததாக இருக்கும். அர்த்தம் இல்லை, உணர்ச்சிகளும் இல்லை. ஒருத்தர் ஹிந்தி மொழிக்காரர் அவருடைய சோகத்தை சொல்கிறார், உங்களுக்கு ஹிந்தி தெரியாது. அப்படிங்கும்போது அவர் சோகத்தை சொன்னாலும் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. அவர் அழுதுகிட்டே சொல்லுவார், நீங்கள் சும்மா கேட்பீங்க. ஏன்னா அது உங்களுக்கு புரியலை, அதோட அர்த்தம் உங்களுக்கு தெரியலை. அதனால் உணர்ச்சிகள் எதுவும் உங்களுக்கு ஏற்படலை, உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும். அப்போது புரிதல் என்பது என்னது? அர்த்தம் சார்ந்ததாக இருக்குது. அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் பொழுது அது ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தும். இப்போ ஹிந்தியில் ஒருத்தர் உங்களை திட்டுறார், உங்களுக்கு ஹிந்தி தெரியலை, அப்போ உங்களுக்கு கோபமே வராது. அதுவே உங்களுக்கு தமிழ் தெரியும், தமிழ் தெரிஞ்சவர் ஒருத்தர் தமிழில் திட்டுறாருன்னா உங்களுக்கு கோபம் வரும். ஏன்னா அது புரியுது, அதனால் உங்களுக்கு உணர்ச்சிகள் ஏற்படுகிறது. அதில் அந்த அர்த்தம் உங்களுக்கு புரிகிறதுனால உங்களுக்கு உணர்ச்சிகள், கோபம் ஏற்படுகிறது. அதனால் அப்போ பாடல் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, உணர்ச்சிகளை தூண்டக்கூடாது. அர்த்தமில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி பாட்டு பாட வேண்டும். புரியவே கூடாது. ஆனால் நீங்கள் ரசிக்க முடியும். ஆனால் ஹிந்தி பாட்டு உங்களுக்கு ஹிந்தி தெரியலன்னா கூட ஹிந்தி பாட்டு பாடினா உங்களால் ரசிக்க முடியும். ரசனை போதுமானது, பாடலுக்கு ரசனை போதுமானது. புரிதல் என்பது தேவையில்லை, அது ஒரு தேவையில்லாத ஒரு சுமை. அதனால் அந்த வகையில் நான் இன்றைக்கி ஒரு பாட்டு பாடுறேன். இப்போ பாட்டு பாட போகிறேன், அடுத்து என்ன பாட்டு பாட போகிறேன்னு எனக்கு தெரியாது. பாடினப்போ தான் எனக்கு தெரியும். பாடிக்கிட்டே அடுத்தடுத்து என்ன பாடுறது, அந்த பாட்டை எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு அந்த நேரத்தில் அதை பற்றி கவலைப்படலாம். பாடும்போது எப்படி பாடுவது என்பது பற்றிய கவலையெல்லாம் பாடும்போது வைத்துக்கொள்ளலாம். அந்த பாடலை ஆரம்பிக்கிற பாருங்கள், அதுக்கப்புறம் தான் அந்த கவலையெல்லாம். அது வரைக்கும் நீங்கள் பாடுறது எப்படி, அடுத்து என்ன பாடுறது, இன்றைக்கி போய் என்ன பாடுறது, எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறது, எப்படிப்பட்ட டியூன் போடுறது, அந்த கவலை உங்களுக்கு முன்கூட்டியே இருக்கவே கூடாது. பாடும்போது பாட எப்போ ஆரம்பிக்கிறீங்க அப்போ தான் அந்த கவலையே ஸ்டார்ட் ஆகுது. அந்த பாடலை எப்படி அடுத்தடுத்து அந்த பாட்டை எப்படி கொண்டு போகிறது, எந்த வார்த்தைகளை உள்ளே கொண்டு வருது, எப்படி அந்த ராகத்தை, அந்த டியூனை மெட்டை எப்படி கொண்டு போகிறது, எப்படி ஏற்ற இறக்கம், என்னென்ன மாதிரியான வார்த்தைகள். ஆக ஒரு பாடல் என்பது அது சார்ந்த பிரச்சனைகள், அது பற்றிய கவலைகள் எல்லாம் நீங்கள் பாடும்போது தான் தொடங்க வேண்டும். பாடி முடிச்சிட்டிங்கன்னா அந்த கவலையை மறந்துடுங்க. அடுத்து என்ன பாட்டு பாடுறதுன்னு உடனே கவலைப்பட ஆரம்பிச்சிடக்கூடாது. அடுத்து என்ன பாட்டு பாடுறதுங்கிறத அடுத்த பாட்டு பாடும்போது அப்போ ஆரம்பித்தா போதும். அதனால் பாடலுக்கான நேரம் என்பது பாடும்போது நம்ம பாடுறோம்ல, அந்த நேரம் தான் பாடுவதற்கான நேரம். அப்போ அந்த கவலையை வச்சுப்போம். ஏன்னா ஒவ்வொரு நேரமும் நம்ம ஒவ்வொரு வேலையை செஞ்சிகிட்ருப்போம். அப்போ அந்தந்த வேலையை பற்றி மட்டும்தான் நம்ம அப்பப்போ கவலைப்படணும். முன்னாடியே கவலைப்படக்கூடாது, முன்கூட்டியே கவலைப்பட்டுருக்கூடாது. ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்கூட்டியே கவலைப்பட்டுருக்கூடாது. அந்த வேலையை செய்யும்போது கவலைப்பட்டால் போதும். நடக்கும்போது நடக்கிறத பற்றி கவலைப்படுங்க, பேசும்போது அல்லது ஒரு வேலை செய்யும்போது அந்த வேலை செய்கிறத பற்றி மட்டும் கவலைப்படுங்க, சாப்பிடும்போது சாப்பிட்றத பற்றி கவலைப்படுங்க. அந்த மாதிரி ஒரு வேலை பாட்டு பாடுறீங்களா, நடனம் ஆடுறீங்களா, நடனம் ஆடும்போது எப்படி ஆடணும் அப்படிங்கிறத பற்றி கவலைப்படுங்க, அதோட பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுங்க. அந்த வகையில் இன்றைக்கி நான் ஒரு பாட்டு பாட போகிறேன். இப்போ கூட தெரியாது நான் அடுத்து என்ன பாட போகிறேன்ட்டு. பாட்டு பாடும்போது நான் ஆரம்பிச்சிடுவேன். அதை பற்றின கவலைகள் எனக்கு அப்போவே ஆரம்பிச்சிடும், அப்போ தான் ஆரம்பிக்கும். அது வரைக்கும்
எனக்கு அந்த கவலைகள் இருக்குது. பாட ஆரம்பிச்சிட்டாலே எனக்கு அதற்கான கவலைகள் வந்துடும். அடுத்தடுத்து அந்த பாட்டை எப்படி பாட வேண்டும், என்னென்ன வார்த்தைகளை போட வேண்டும் என்கிற கவலைகள்லாம் வந்து அந்த கவலைகள் இருந்தால் தான் அந்த பயம் இருக்கணும். அந்த பயம் வந்து ஒரு பாட்டை எப்படி பாடணும் அப்படிங்கிற பயமே பாட்டு பாட ஆரம்பித்த உடனே தான் ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து எப்படி பாடலை பாடி அந்த பயம்தான் அந்த வேலையை சிறப்பாக செய்ய வைக்கும், சிறப்பாக செய்து முடிக்க வைக்கும் அந்த பாடலை. சரி, அப்படின்னா இன்றைக்கி உள்ள பாடலை நான் பாடி விடுகிறேன். தினமலதி கதானி தோதே தத்தலகி தக்கதி கதானி தோனே தத்தலிக்க தத்தனிக்க தத்தானி தோனே தானதிக்க தத்தனிக்க தத்தானே தோனே தானதிக்க தத்தனிக்க தத்தானே தோனே. இது பார்த்திங்களா, புரியவே இல்லை உங்களுக்கு. இப்படி தான் இருக்கணும். உணர்ச்சிகள் எதுவுமே ஏற்படாது, ஆனால் ரசிக்க முடியும். இல்லை ரொம்ப ரசிக்கிற மாதிரிலே ஒரு சினிமா பாட்டு மாதிரி ரசனை இல்லையே, இப்போ அது தேவையில்லை. அவ்வளோ ரசனையெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் ஒரு கூட்டு முயற்சி. சினிமா பாடல் என்பது ஒரு கூட்டு முயற்சி, ஒரு தனிநபரோட முயற்சி கிடையாது. ஒருத்தர் பாடுவார், ஒருத்தர் கவிதை எழுதுவார், பின்னாடி இன்னும் இசைக்கலைஞர்கள், இப்படி ரொம்ப கடின உழைப்பு, அதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் நம்ம வந்து அந்தந்த நேரத்தில் பாட்டு பாடிட்டு போயிட்டே இருப்போம். தனி மனித முயற்சி தான் ஒரு பாடல் என்பது, தனி மனித முயற்சி தான். அப்போ இதெல்லாம் அது வந்து வியாபார கலை. அதனால தான் அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்போ தான் அது வியாபாரமாகும். நம்ம வியாபாரத்துக்காக பாடலை, பொழுது போகிறதுக்காக பாடுறோம். அதனால் வந்து அதுலேயும் ஒரு பொறுப்புணர்ச்சியோடு நம்ம பாடுறோம். தத்தனிக்க தனிக்க தத்தானி தானே தத்தனிக்க தத்தனிக்க தத்தானி தானே தத்தான தானதிக்க தத்தானி தானே தத்தானி தானதிக்க தத்தானி தானே தானதிக்க தக்கனிக்க தத்தானே தானே தித்தமணி பத்தனிக்க பத்தானே போனே தத்தமித்தலான தெக்க தத்தானி தானே பத்தமீன போன திக்க மத்தானி தோனே தித்தோ மேலேನೆ திக்க தத்தானி தோனே லித்த மத்தலின தக்க தித்தானே தானே ತತ್ತುವನ ವಾಲಲಿಕ್ಕ ತತ್ತಾನೆ ತಾನೆ ತಿತ್ತಿನೋವಲೇನೆ ತಕ್ಕ ತಿತ್ತಾನೆ ತಾನೆ ತೀನ ತಕ್ಕ ತಿತ್ತನ್ನ ಕತಿತ್ತಾನ ತಾನೆ ತೀನ ತಕ್ಕ ತಿತ್ತನ್ನ ಕತಿತ್ತಾನೆ ತಾನೆ ತಿತ್ತನ ಕತನ ಕತಾನೆ ತಾನೆ ತೀನ ತಕ್ಕ தத்தன கத்தானே தானே. இந்த மாதிரி நாள் முழுக்க பாடிக்கிட்டே இருக்கலாம். அந்த டியூன் மாற்றிக்கிட்டே நம்ம பாடிக்கிட்டே இருக்கலாம். புது புது பாட்டு ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் பாடினா போதும். ஏன்னா தினமும் பாடணும். ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் பாடினா போதும், ஆனால் தினமும் பாடணும். பாடலுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. நமக்கு தன்னம்பிக்கை கூட்டுவது, இந்த கற்பனை சார்ந்த இந்த தன்னம்பிக்கை கூட்டுறதுக்கு நம்ம கலைப்படைப்பு சார்ந்த ஒரு தொடர்பு, அனைத்து கலைகள் அனைத்திலும் நமக்கு ஒரு பங்களிப்பு தினமும் இருக்க வேண்டும். அது நீங்கள் பாடலை அப்படின்னா பாடுறத அலட்சியமாக நினச்சி பாடாமலே விட்டிங்கன்னா உங்களுக்கு கற்பனை சார்ந்த தன்னம்பிக்கை இல்லாமல் போய்விடும். அப்போ உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அதனால் தாழ்வு மனப்பான்மையிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா கலைப்படைப்புகள், அந்த கற்பனை சார்ந்த ஒரு நடைமுறையான அந்த கலைப்படைப்புகளில் தினமும் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பங்களிப்பு இருக்கணும். எல்லாருக்குமே ஒரு பங்களிப்பு இருக்க வேண்டும்.